வணக்கம். நான் 29 வருஷமாக நவராத்திரி வச்சுருக்கேன். இது நீங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் க்ரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, வெல்கம். 5 படிக்கட் வச்சுருக்கேன். ஒவ்வொரு படிக்கட்லேயும் புள்ளியாரை வச்சுருக்கேன். முதற் கடவுளுங்கிறதுனால வச்சுருக்கேன். முதல்ல வந்து பெருமாள் திருப்பதி சாமி வச்சுருக்கேன். அப்புறம் சூரிய பகவான் 7 குதிரையில் வந்து நம்ம இதுக்கு ஒளி கொடுத்துட்டுருக்கார் உலகத்துக்கு. அடுத்தது முருகன். இது வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியும் அலமேலு மங்கானம். இது வந்து கிருஷ்ணர் இந்த கலியுகத்துக்கு தெய்வமாக இருக்கிறதுனால அவர் அங்கே வச்சுருக்கு. உலகளந்த பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்காக உலகத்தை அளந்து கடைசி காலம் வந்து அவர் தலையில் வச்சு எடுத்த திருவிக்ரம பெருமாளாக அங்கே காட்சி கொடுக்குறார். இது கைலாச மலை. இதில் வந்து சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்கா. பூதகணம் அங்கே இருக்க. நந்திகேஸ்வரர் நிற்கிறார். பிரம்மா விஷ்ணு குட்டி முருகனும் பிள்ளையாரும் நாரதர் கலகத்துக்காக நின்றுருக்கார். மாம்பழத்தை கொடுத்து கலகத்தை ஆரம்பிக்க போகிறார். நாரதர் கலகம் எப்போதுமே நன்மையில் முடியுங்கிறது பழமொழி. இங்கே வந்து இந்த நவராத்திரி நாயகிகளாக ராஜராஜேஸ்வரி சிம்மவாகினியாக உட்கார்ந்துருக்கா. சரஸ்வதி அங்கே நின்றுருக்கா. லக்ஷ்மி இங்கே. இது வந்து கார்த்திகை பெண்கள். முருகன் 6 முகம் குழந்தையாக பிறக்கிறது சரவண பொய்கையில். சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து வந்து பார்வதியால் தாங்க முடியாத அந்த இதை ஜுவாலையை தாங்க முடியாமல் அது சரவண பொய்கையில் போய் நெற்றிக்கண் ஜுவாலை விழருது. அதில் 6 குழந்தைகளாக அந்த முருகன் அவதரிக்கிறார். 6 கார்த்திகை பெண்கள் அவளை வளர்க்குறார். பார்வதி வந்து கடைசியில் அந்த குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து 6 முகமாக தலை 6 முகமாகவும் ஒரே உடம்பாகவும் ஆயிடுறது முருகனுக்கு. அப்புறம் தவழற கிருஷ்ணன் அங்கே இருக்கார். இது வந்து தசாவதாரம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. இப்போ நம்ம இருக்கிறது கல்கி அவதாரத்தில் இருக்கோம். உலகம் வந்து அழிவை நோக்கி போயின்ட்டுருக்கு. நம்ம எல்லாரும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களோடு இருந்து இது பண்ணினா உலகம் சுபிட்சமாக இருக்குங்கிறது இறைவனுடைய அருள். இது வந்து குட்டி ராமர், இது ஆஞ்சநேயர். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது என்னுடைய பெட்டர் ஹாஃப், எங்கள் ஆத்துக்கார். இவர் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போகிறச்ச அந்த ராமரையும் அந்த ஆஞ்சநேயரும் வாங்கிட்டு வந்ததா எங்கள் மாமியார் சொல்லுவா. குழந்தை வந்து மகாபலிபுரத்தில் 5 ரூபா கொடுத்து அவர் ஏதோ வாங்கிட்டு வந்தாருங்கிறது அது ரொம்ப பழைய இது. எங்கள் ஆத்துக்கு அவருடைய வயசு ஆறுது அதுக்கு. இது வந்து பூர்ண கும்ப கலசம் வச்சுருக்கேன் பின்னாடி. இந்த புள்ளியாருக்கு பின்னாடி இருக்கிறது கலசம். அதை வந்து சாமிக்கு எப்போதுமே எல்லாரும் பூர்ண கும்பம் கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். இது அஷ்டலக்ஷ்மிகள் உட்காந்துருக்கா. கிருஷ்ணரை வந்து ஒரு படிக்கட் கிருஷ்ணரை தீமாக வச்சுருக்கேன். கிருஷ்ணர் ஜனனம் மாறார் உள்ள சிறையில். வசுதேவர் அதை எடுத்துட்டு யமுனா நதியில் கடக்கிறார். அப்புறம் திரும்பி கிருஷ்ணர் வந்து தவழுறது குழந்தையாக தவழ்ந்து யசோதா வெண்ணையை கடைஞ்சின்ட்டுருக்கா. அங்கே போய் அதை எடுத்து திங்கறான். தின்னுட்டு குழந்தைய வந்து கோச்சிக்கிறாவ. யசோதா தம் வீட்டில் மட்டும் திங்காமல் நந்தகோபத்தை முழுக்க போய் எல்லார் வீட்லேயும் போய் வெண்ணெய் பானத்தை வந்து திருடி திங்கறான். கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறது குழந்தை. உடனே யசோதா அவரை வந்து உரலில் கட்டி போட்டுடுறா. கட்டி போட்டுட்டு கிருஷ்ணர் வந்து அவருக்கு முதற் கடவுளுங்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும் பரமாத்மாங்கிறதுனால அந்த உரலை இழுத்துண்டு அது போகிறது மரத்துக்கிட்டக்க போடுது. மரத்தில் போய் 2 அஸ்வின் குமாரர்களை அவருடைய சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக போடுது அந்த குழந்தை. அடுத்தது யமுனா நதியில் வந்து காளிங்கன்கிற ஒரு நாகம் வந்து கொடிய விஷத்தை கக்கிண்டு அங்கே யாதவ குல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தின்னு இருக்க. அதை காளிங்க நர்த்தனம் ஆடி அந்த காளிங்கனை அமைதிப்படுத்திடுறார். இது வந்து பானாசுரன் ஒரு அசுரன் கிருஷ்ணரை கம்சன் அமைச்சு கொலை பண்ணுறதுக்கு அமைக்கிறா மாமா கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்கு. அந்த அசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணிடுறார். அடுத்தது கிருஷ்ணர் எப்போதும் எல்லாருக்கும் இனிமையாக புல்லாங்குழலை ஊதி எல்லார் மனதையும் கவர்ற கண்ணனாச்சு திருட்டு கண்ணன். அந்த கண்ணன் மாடுகளையும் ஆடு மாடுகள் எல்லாரையும் கவர்ந்து அவரோட கோலாகுலமாக சந்தோஷமாக இது பண்ணிட்டு இருக்காருங்க கோகுலத்தில். அப்புறம் இந்திரன் இது வந்து கோவர்தன மலையை தூக்கியிருக்கார். அது இந்திரனுடைய சாபத்தினால அவன் ரொம்ப கோவப்பட்டு இந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்யாதனால இந்திரன் கோவப்பட்டு வர்ணனை ஏவி வர்ண பகவான் வந்து மழையை பயங்கரமாக பொழியறதுனால அந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது. அதனால் கோவர்தன மலையே தூக்கி தன்னோட சுண்டு விரலால் குழந்தை குட்டி சுண்டு விரலால் அந்த மலையை தூக்கி நிறுத்தி ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றுறார். அடுத்தது கோபிகாஸ்திரிகள்.
அவள் எல்லாம் வந்து தண்ணி பிடிக்க வரா. எப்படி மாடு மட்டும் கிருஷ்ணனுடைய புல்லாங்கலுக்கு ஆனந்தப்பட்டு மயங்கலை, கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேருமே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த புல்லாங்குழல் குரலை கேட்டு அந்த குழந்தை குட்டி கிருஷ்ணனுடைய இதில் மயங்கி தண்ணிக்குள்ளே குடத்தெல்லாம் விட்டுடுறா. அது மாதிரி போயின்னு இருக்கு. அப்புறமா அவள் சுய நினைவு வந்துட்டு அதை எடுத்துன்னு வந்ததும் திரும்பி கிருஷ்ணன் வாசிக்கிறத பார்த்து எல்லாரும் நடனம் ஆடுறார். இது கடைசியில் கிருஷ்ணன் அவள் மாமனை வதம் பண்ணிடுறார். அவர் தன்னோட சக்கரத்தால் கம்சனை அழிச்சுடுறார். இது ராதே கிருஷ்ணராக அவர் நின்று காட்சி கொடுக்குறார். இது கிருஷ்ணருடைய அவதாரம். இப்போ நெக்ஸ்ட்டு ராமாயணத்தோடைய எனக்கு ரொம்ப எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ராமாயணம் ரொம்ப படிச்சுட்டு வருவாவாலாம். தாத்தாலாம் படித்து எங்கள் அப்பாலாம் சுந்தரகாண்டத்தை ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்தா. அதனால் எனக்கு ராமாயணத்து மேலே ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி. அந்த ராமர் மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி. மரியாதை, அன்பு, என்ன சொல்கிறது, அதுக்கு பக்திக்கு மேலே ஒரு படியாக நான் அதை வந்து ஒரு எங்காத்து ஒரு மனுஷனாகவே ராமரை நான் பாவிச்சுட்டேன். அதனால் ராமருடைய ஜனனம், தசரதர் அங்கே இருக்கார், கௌசல்யா இருக்கா. இது வசிஷ்ட மகரிஷியும் அவர் மனைவியும் வந்து ராமர் பிறந்ததும் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்புறம் ராமர் வந்து வளர்ந்து 14 வயசு இருக்கிறச்ச விஸ்வாமித்திரர் வந்து அவரை இதுக்கு கூட்டின்னு போகிறார். 2 ராட்சசி அவர் யாகம் பண்ணுற இடத்துல ராட்சசிகளை வதம் பண்ணுறதுக்காக கூட்டின்னு போகிறார். அப்போ அகல்யைக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்குறா. அகல்யை வந்து கௌதம மகரிஷியோட மனைவி. அவளுக்கு வந்து சாபம் இந்திரனை வந்து நினச்சி ஒரு சன நேரம் மனசை பறிகொடுத்ததுனால கௌதமர் அவளை சபிச்சு கல்லா போகணும்னு சபிக்கிறார். அதனால் அவள் கல்லா போயிடுறா. ராமர் கால் பட்டதும் அவள் வந்து கல் வந்து சாப விமோச்சனம் கிடச்சி அகல்யை தன் சுய ரூபத்தை எடுத்துடுறார். அடுத்தது ராமர் வந்து மனுஷனுக்கு மட்டும் அன்பு இதை காமிக்கல. அவர் எல்லா ஜாதி மதம் அப்பாற்பட்டு அவர் அந்த காலத்திலே இருந்திருக்கார். ஒரு மீனவர் குல தலைவனான குகனுக்கு அன்பை காமிச்சு தன்னையும் 5வது தம்பியாக அவனை ஏற்றுக்கிறார். அவன் வந்து கங்கை இதுக்கு ஆரண்யகாண்டம் போகிறதுக்கு கங்கை கரையை கடக்கிறதுக்கு அவன் உதவி செய்கிறான். ராமர் லக்ஷ்மணர் சீதா போகிறா. அங்கே போனதும் பஞ்சவடியில் அவள் குடியில் அமைச்சுட்டு இருக்கிறச்ச அங்கே மாயமான அமைச்சு ராவணன் வந்து சீதையை அபகரிக்கிறதுக்கு பார்க்குறான். மாயமான துரத்திண்டு ராமரும் லக்ஷ்மணனும் போயிருக்கச்ச ராவணன் இந்த ரூபத்தை எடுத்துன்னு சன்னியாசி ரூபத்தை எடுத்துன்னு அந்த குடிலுக்கு வரான். லக்ஷ்மணன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோடை கிழிச்சுட்டு அதை தாண்டாதீங்க மண்ணின்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்காம சீதை வந்து ராவணனுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி வெளியில் வந்துடுறா. அவன் தூக்கிட்டு போயிடுறான். அசோகவனத்தில் ராமர் தேடிட்டு போச்சு ஆஞ்சநேயர் சந்திக்கிறார். ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு போய் சீதையை பார்க்குறார். கனியாழியை கொண்டு போய் கொடுக்குறார். சீதை சோகமாக உட்கார்ந்துட்டுருக்கா. ஆஞ்சநேயர் வந்து ராமர் கிட்டக்கு வந்து கண்டேன் சீதையை சொல்லி லங்கைக்கு போகிறதுக்கு வழியை பார்க்குறா. அங்கே சேது பந்தனம் பண்ணுறா. அணில் குட்டியும் வந்து உதவி செய்கிறது. தன்னால் முடிஞ்ச உதவியை ராமருக்கு கொடுக்கறது. இங்கே ஆஞ்சநேயர் உட்காந்து ராமநாமத்தை எழுதி போடுறார். அந்த கல் அதில் முதக்கிறது அந்த தண்ணியில். இதை வந்து அந்த பாயன்சி நம்ம இப்போ சொல்கிற ஃபிசிக்ஸோட பாயன்சி அதெல்லாம் அப்பயே வந்து இது பண்ணியிருக்கா. இது வந்து போரில் இந்திரஜித் வந்து இது பிரம்மாஸ்திரத்தை போட்டுடுறான். பிரம்மாஸ்திரத்தை விடுறான். பிரம்மாஸ்திரத்துக்கு யாராக இருந்தாலும் கட்டுப்படணுங்கிறதுனால லக்ஷ்மணன் கட்டுப்பட்டு மயங்கி கிடக்கார். அவரை காப்பாற்றுறதுக்கு ஆஞ்சநேயர் சஞ்சீவனி மலையிலேருந்து ஒரு மூலிகையை எடுத்துன்னு வர சொல்லி தன்வந்திரி பகவான் சொல்கிறச்ச அவர் மூலிகை அவர் கண்ணில் படலை. எந்த மூலிகைன்னு தெரியல அவருக்கு. அதனால் மலையே எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் ராவணனோட யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அவள் அயோத்தியக்கு வரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் நின்று சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறார். ஆஞ்சநேயர் லிங்கத்தை எடுக்கிறதுக்கு போயிருக்கார். அதுக்குள்ளே சீதை மண்ணாலான ஒரு லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபட்டு முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமர் பட்டாபிஷேகம். இங்கே வந்து பரதன் அவருடைய பாதார விந்தத்தை வணங்கின்னு இருக்கார். ஆஞ்சநேயரும் வணங்கின்னு இருக்கார். இங்கே லக்ஷ்மணன், அங்கே சத்ருகுணன் நிற்கிறா. இது வந்து விளக்க வந்து நான் அம்மனாக பாவித்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். இது பழங்கள், காய்கறிகள், இது வந்து கடவுள் கொடுத்த நம்மளுக்கு வரப்பிரசாதம். நம்மளுக்கு அதை வந்து அவளுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இது நம்ம எல்லா கல்யாணத்துலேயும் வைக்கிற பருப்பு தேங்காய் கூட சாமிக்கும் அதை வச்சுருக்கேன். இது ஸ்ரீயந்திரம். அந்த ஸ்ரீயந்திரத்தில் வந்து லக்ஷ்மி தேவி இருக்காங்கிறது ஐதீகம். அதை வந்து வச்சு கடவுளை நம்ம அதிலே கடவுள் உட்கார்ந்துட்டுருக்கா, ஸ்ரீசக்கரத்தில் உட்கார்ந்துட்டுருக்காங்கிறது தான் நம்மளுடைய ஐதீகம்.
ராஜராஜ இதுவும் ஒரு விளக்கை வந்து நான் அலங்காரம் பண்ணி அம்பாளாவாக இதையும் பாவித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ராதே கிருஷ்ணராக இங்கே கிருஷ்ணர் நிற்கிறார், ராதா கிருஷ்ணராக காட்சி கொடுக்குறார். இது வந்து காதல் ரசத்தை காமிக்கிறது. கிருஷ்ண பகவானே நம்ம உலகத்தில் காதல் எவ்வளோ முக்கியங்கிறத காமிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அன்பு பாசம் எல்லாத்தையும் சொல்லலாம், தயை எல்லாம் சொல்லலாம். இங்கே வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையார். திருவண்ணாமலை வந்து இப்போ எல்லாருமே கிரிவலத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்று போகிற பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைங்கிற பேரை சொன்னாலே நம்மளுக்கு மோட்சம் அது இந்த இதில். அப்புறம் இங்கே வந்து பட்டீஸ்வரம் துர்கை வந்து மகிழ்ச்சி மேலே நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் மதுரை மீனாட்சி கிளியை கையில் வச்சுட்டு சந்தோஷமாக அவள் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. பக்கத்தில் கபாலீஸ்வரர் லிங்க ரூபமாக நந்தியேஸ்வரர் வெளியில் உட்காந்துட்டு பார்க்குறார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தால் நம்ம உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும். பக்கத்தில் கற்பகாம்பாள் லிங்கத்தை கட்டிண்டு மயில் ரூபமாக மயிலாப்பூரில் அவள் சாமியை அடைஞ்சதா ஐதீகம் இருக்கு. மயிலையே கையிலேயே மயிலையும்பா. அதை வந்து அந்த புனிதமான க்ஷேத்திரத்தில் பிறந்து வளர்ந்தவ நான் என்று சொல்கிறதுக்கு பெருமையாக நாங்கள் 2 பேருமே அந்த ஏரியாவிலேருந்து வந்தவா. எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இது வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி அம்பாள் 2 பேரும் நிற்கிறாங்க. இது பண்டரிப்பூரில் அவர் ரொம்ப விசேஷமான சாமி. அந்த பக்கத்தில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதி எல்லாரையும் மயக்கி நின்றுட்டுருக்காருங்க. இங்கே வந்து பார்க்கடலில் விஷ்ணு உட்காந்துட்டுருக்கார். அம்பாள் லக்ஷ்மி வந்து காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கா. அவருடைய காலை அவர் அடுத்து என்ன லீலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கார். இது வந்து குட்டி கிருஷ்ணர் வந்து வெண்ணையை சின்ன வெண்ணையாக அம்மா கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடத்தையே தூக்கின்னு வந்துடுத்து, வெண்ணெய் குடத்தையே தூக்கின்னு வந்து நின்று சாப்பிட்டுருக்கு. இங்கே ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் எல்லாம் சாஸ்தான்னு சொல்கிறோம். இந்த வந்து கார்த்திகை மாதத்தில் எல்லாரும் விரதம் இருந்து அவரை வேண்டிக்கிறா. அவரும் கலியுகத்தில் பெரிய கண்கண்ட தெய்வமாக இருக்கார். ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அந்த ஐயப்பனை வேண்டிக்கிறா. இது வந்து 6 படை வீடு இது வச்சுருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு குலதெய்வமான சுவாமி மலை அங்கே அவர் வந்து அப்பனுக்கே உபதேசம், சிவனுக்கே உபதேசம் சொன்ன முருகர் வந்து ஓம்ங்கிற பிரணவத்துக்கு உபதேசம் சொன்னினது. இது வந்து பழனி ஆண்டவர். அது வந்து ஆண்டி கோலத்தில் இருக்கிறது. ஆண்டி கோலமாக வைக்கக்கூடாது வீட்டிலங்கிறதுனால இது ராஜகோலமாக வச்சுருக்கா. அப்புறம் இது திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம் எல்லாம் இருக்கு. பழமுதிர்ச்சோலை எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்காங்க. இது வந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வந்து பள்ளி கொண்டுருக்கார். ஸ்ரீரங்க பெருமாள் பள்ளி கொண்டுருக்கார். இது வந்து வெளியில் இருக்கிற அது மூலவர், இது உற்சவர். 2 துவாரபாலகர்கள் இருக்கா. ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் நின்றுண்டு சாமியை சேவிச்சுட்டுருக்கா. இது அடியார்கள் சாமியை சேவிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கா. இது வந்து ராமர், லக்ஷ்மணர், சீத்தை, ஆஞ்சநேயரோட இது ரொம்ப பழைய பொம்மை. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது கல்யாணத்துக்கு. இது வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம். இதில் வந்து சிவன் பார்வதி வந்து தாரவாத்தை கொடுக்குறா லக்ஷ்மியை ஸ்ரீனிவாசருக்கு. இதில் வந்து ஐதீகம் என்னென்னா ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் அவர் வந்து குபேரன் கிட்டக்க பணத்தை கடன் வாங்கினதாகவும் இன்னும் திருப்பதி சாமி இன்னும் அதை அடைக்காமல் இன்னும் அவருக்கு கடன் கொடுத்துட்டுருக்கிறதாகவும் அந்த வட்டியே கொடுத்துட்டுருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் குபேரன் கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்க கலசத்தை வச்சுட்டுருக்கார் கொடுக்கறதுக்கு. அவர்கிட்ட சுகமுனிவர் அங்கே நின்றுட்டுருக்கார். கிளி வேஷ இதில் இருக்கார். நாரதர் இங்கே இருக்கார். பிரம்மா, சரஸ்வதி எல்லாரும் அந்த கல்யாணத்தை வைபவத்தை பார்த்துட்டுருக்கா. இது வந்து நவராத்திரி நாயகிகள்னு இருக்கா. இந்த 9 நாளைக்கு 9 அம்மன்கள் உட்காந்துருக்கா. இது வந்து வாராகி, இது சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாரும் இருக்கா. 9 நாளைக்கு 9 அம்மன். இது வந்து ஒரு லக்ஷ்மி சரஸ்வதி. இது என் குழந்தை சின்ன வயசில் என் பையனுக்கு வந்து இப்போ 28 வயசாகுது. அவன் சின்ன கொலுவாக அவன் பக்கத்தில் வச்சு என் கொலுவை தொடாமல் அவன் வச்சு டெய்லி உம்மாச்சின்னு சொல்லி அது வேண்டின்ற பொம்மை. இது அந்த ஒரு குட்டி புள்ளியார் அங்கே இருக்க. அவரும் அதோடைய இது அந்த குழந்தையோடது என் பையனோட கொலுவில் அவனோட விளையாட்டு பொம்மையோட இது 3ம் அவன் வச்சுட்டு விளையாடினது. இது வந்து ஆதிசங்கரர் அவர் வந்து நம்மளுடைய இது பிரகாரம் ஐதீக பிரகாரம் அவர் இது பிட்சை எடுத்து தான் சாப்பிடணுங்கிறது ஐதீகம். அவர் பிட்சை எடுத்துன்னு போகிறச்ச ஒரு நாளைக்கு ஒரு குடிலில் ஒரு வயசான மாமி கிட்ட அரிசியே இல்லை, ரொம்ப ஏழப்பட்ட ஒரு மாமி. அவள் வந்து கேட்கறச்ச அவர் பிட்சை கேட்கறச்ச அந்த குழந்தை சின்ன குழந்தையாக வந்து ஆதிசங்கரன் வந்துருக்கச்ச குழந்தைக்கு இல்லைன்னு சொல்ல மனசு வரல. என் கையில் இருக்கிற நெல்லிக்கனியை அவனுக்கு கொடுக்குறேன்ப்பா குழந்தைன்னு சொல்லி ஒரு நெல்லிக்கனியை கொடுக்குறா. உடனே பகவான் வந்து சாட்சாத் சிவபெருமானே ஆதிசங்கரராக அவதாரம் எடுத்ததுனால அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறதுன்னு. உடனே கனகதரா ஸ்லோகத்தை பொழியறார். அவர் ஸ்லோகம் பொழிய அங்கே மகாலட்சுமி அங்கே வந்து அந்த வீட்டு மேலே நின்று அவள் தங்கத்தை அப்படியே தங்க மாதிரியாக பொழிஞ்சு அவள் வீட்டில் எல்லாம் நிறைஞ்சிடுறது. அதுதான் அந்த ஐதீகம். இங்கே வந்து பெருமாள் மனுஷாளுக்கு மட்டும் கருணை காமிக்கலை.
எல்லா ஜீவராசியும் காமிக்கிறாங்கிறதுனால இங்கே யானையை வந்து முதல்ல பிடிச்சிடுறது. அந்த யானை வந்து கஜேந்திரன், அந்த யானை பேர் கஜேந்திரன். அதை முதல்ல பிடிச்சதும் அது குழந்தை, அந்த யானை வந்து கேட்கறது, கூப்பிடுறது, ஆபத் பாண்டவா அநாத ரட்சகான்னு கூப்பிடுறது, ஆதி மூலமே அப்படின்னு கத்துறது. உடனே விஷ்ணு அங்கேருந்து பறந்து பார்க்கடல்லேருந்து உடனே ஓடி வந்து அதுக்கு தன்னுடைய கையில் இருக்கிற சக்கரத்தால் அந்த முதலையை இது பண்ணி அதை விடுதலை பண்ணிடுறார். அது யானை இது விடுதலையாகி சந்தோஷம் அவரை வணங்குறது. இது வந்து ஹிரண்யகசிபு பிரகலாதன் கதை. நம்ம இதிகாசங்களில் பல கதைகள் இருந்தாலும் பக்திக்கு பேர் போனது பிரகலாதன் கதை. பிரகலாதன் மாதிரி ஒரு பக்திமான் கிடையாது. சின்ன குழந்தையா இருந்து ஒரு 5-6 வயசுலேயே அந்த குழந்தைக்கு இருந்த பக்தி வேறு யாருக்கும் கிடையாது. அவன் ஹிரண்யகசிபு ஒரு ராஜா, கொடுமையான ராஜா. அவன் தன்னை தான் சொல்லணும், தன்னுடைய நாமத்தை தான் சொல்லணும். ஹிரண்யாய நமக சொல்லுங்கிறான். குழந்தை சொல்ல மாட்டேன், நான் நாராயண நமக தான் சொல்லுவேன்னு சொல்கிறது. ஏன்னா அவர் அம்மா வயிற்றில் இருக்கிற நாரதர் அவனை வளர்த்துருக்கா. நாரதரோட ஆசிரமத்தில் இருந்து தான் நாரதர் வந்து எப்போதுமே கலகமூர்த்தி, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து அந்த குழந்தை மனசில் வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இந்த நாமத்தை சொல்லி கொடுத்ததுனால அது பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை அதே சொல்கிறது. அப்போ ஹிரண்யன் ஒரு நாளைக்கு கேட்குறான், உன்னுடைய நாராயணன் எங்கப்பா இருக்கா அப்படின்னு கேட்குறா. என்னோட நாராயணன் இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் பொருள்லையும் இருக்கா அப்படிங்கிறார். உடனே அவன் காமிக்கிறான், ஒரு தூணை காமிச்சு இந்த தூணில் இருக்கானான்னு கேட்குறான். உடனே குழந்தை வந்து ஆமாம் இருக்கான் அப்படிங்கிறது. உடனே அவர் காலிட்டு உதைக்கிறார். அந்த தூணுக்குள்ளேருந்து பகவான் மனுஷ ரூபமும் சிங்க தலையோட வரா. ஏன்னா அவனுடைய வரம் அந்த மாதிரி, மனுஷனாலையும் சாவக்கூடாது, மிருகத்தாலையும் சாவக்கூடாது, இரவுலையும் சாவக்கூடாது, பகல்லையும் சாவக்கூடாதுங்கிறதுனால, அவனுக்கு இறப்பு கூடாதுங்கிறதுனால அவரை சந்தியா காலத்தில் அவர் வந்து இதில் இது வாசப்படியில் உட்கார்ந்து அவனை கிழிச்சு ரத்தத்தை குடிச்சுடுவார். அப்போ வந்து அவரை சாந்தப்படுத்துறதும் பிரகலாதனால தான் முடியும். எல்லா தேவர்களும் வந்து இவன் குழந்தை பாட்டு பாடி அவரை சாந்தப்படுத்துகிறார். அது வந்து பிரகலாத சரித்திரம். நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அந்த இதுக்கு லிமிட்டே கிடையாது. இதுவும் அதே மாதிரி கும்பம் வச்சுருக்கேன், பூர்ண கும்பம். சாமிக்கு ஒரு இதாக சாஸ்திரமாக வச்சுருக்கேன். இது வந்து அகஸ்தியருக்கும் காவேரியை கமண்டலத்தில் அடக்கின கதை இது. அகஸ்தியர் வந்து தெற்கே நோக்கி போயின்னு கடிச்ச காவேரி வந்து திமிரோட வரா. அவளை வந்து அடங்கி போன்னு சொல்கிறார். அவள் புமநாட்டியாக இருந்ததுனால அவளுடைய கர்வத்தை, தன்னுடைய இதை அடக்காமல் அந்த கர்வத்தை ரொம்ப காமிச்சின்னு வரைச்சு இவருக்கு அகஸ்தியர் வந்து அவரை வேற கிண்டல் பண்ணி சிரிக்கிறா, குள்ள மகரிஷின்னு சொல்லிட்டோ. அகஸ்தியர் உடனே கோபத்தில் தன்னுடைய கமண்டலத்தில் காவேரியை அடைச்சுடுறார். காவேரி அடைச்சதும் அந்த தெற்கே இருக்கிற நாடு எல்லாம் நலிஞ்சு போகும், கஷ்டப்படுங்கிறதுனால பிள்ளையார் என்ன பண்ணுறார், காக்க ரூபம் எடுத்து அந்த கமண்டலத்தை தள்ளி விட்டுடுறார். அவர் இது பண்ணிட்டு கச்ச தியானம் பண்ணிட்டு கச்ச அது காவேரி நதி வந்து பிரவாகமாக கீழே இறங்கி காக்கை கொட்டினதும் இவர் அகஸ்தியர் பார்க்குறாரு, யார் அதை கொட்டியிருக்குன்னு கோவத்தில் பார்க்கறச்ச அந்த காக்கை வந்து புள்ளியார் ரூபத்தை எடுத்துடுறது. அகஸ்தியர் உடனே தன்னுடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார் புள்ளியாருக்கு. காவேரி அப்புறம் பெண்ணை பல ஆறுகளாக பிரிஞ்சு ஓட நிற்கிறார் நிதானமாக. இது வந்து நம்ம சங்கீத மும்மூர்த்திகள். சொல்லுமா, நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இருக்க தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இவங்க 3 பேர் வந்து சங்கீத மும்மூர்த்திகள். கிட்டத்தட்ட சமகாலத்தில் இருந்தவங்க தான். அது கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி மும்மூர்த்திகள். அது ரொம்ப கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப வந்து பிராபல்யம் பெற்றது. அவள் மும்மூர்த்திகளை நான் இங்கே வச்சதுக்கு முக்கியமான காரணம், எங்கள் ஆத்துக்காருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதை தவிர என் பையன் வந்து முறையாக பாட்டு கற்றுன்ருக்கான். இப்போ என் மாட்டு பொண்ணும் நன்னா பாடுறா, அவளும் பாட்டு கற்றுன்ருக்கா. அதனால் மும்மூர்த்திகள் நம்ம ஆற்றுல இருக்கணுங்கிறதுனால வச்சுருக்கேன். இது வந்து தாத்தா பாட்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு இது இந்த கடை வைக்கணுங்கிறது எல்லாராத்தையும் சாஸ்திரத்துக்கு வைப்பா. எங்கள் தாத்தாவே ப்ரொவிஷன் கடை வச்சுருந்தார். சதாசிவம் விஎஸ் சதாசிவம்னு மயிலாப்பூரில் பெரிய ப்ரொவிஷன் கடை வச்சு ரொம்ப வருஷம் அவர் நடத்தியிருந்தார். அதனால் எனக்கு அது ஞாபகத்துக்குனால வைக்கிறேன். இது கிரிக்கெட் செட்டு என் பையன் சின்ன வயசில் இருக்கிறது ஆசைப்பட்டு வாங்கினான். இது வந்து பழைய ஆற்றுல இருந்தபோது நான் பெருசாக வச்சு நாங்கள் போர்டெல்லாம் வச்சு ஸ்கோர் போர்டெலாம் வச்சு இதெல்லாம் போடுவோம். இப்போ இங்கே இடம் இல்லாதனால சின்னதாக வச்சுட்டேன். இது வந்து ஒரு டாகூர் பார்க்குன்னு என் பையன் நாங்கள் இதுக்கு போனோம், மேங்களூர் போன போது அந்த டாகூர் பார்க்கோடைய ஞாபகார்த்தமாக இதை வாங்கி வச்சுருந்தான். இது அவள் விளையாடுறது, குழந்தைகள் விளையாடுறது அவள் தாத்தா பாட்டி பார்க்குற மாதிரியே அவனுக்கு கற்பனை. இது வந்து இப்போ நாங்கள் அந்தமான் போயிட்டு வந்தபோது அந்த ட்ரைபல் இது மயில் இது வந்து நிறையா ஜீவராசிகள் இங்கே புல்லேருந்து நம்ம இது ஆகி
புல், மரம், அப்புறம் ஊர்வன, தவழ்வன, பறவை, அப்புறம் கால்நடைகள் அப்படின்னு வளர்ந்து நம்ம மனுஷ ரூபத்தை அடையறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஜீவராசிகளாக இருந்து நம்ம வர்றது தான் தத்துவம், நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை இது காமிக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இது வந்து மரப்பாச்சி பொம்மை, எல்லாரும் நம்ம குலுக்கு சாஸ்திரமாக வைக்கிறது. அந்த மரப்பாச்சிங்கிறது எல்லாரும் வைக்கிறது. அந்த மரப்பாச்சிக்கும் 2 குட்டி மரப்பாச்சியும் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய கற்பனையாக இது வந்து திருச்சி மலைக்கோட்டை கோயிலாகவும், திருச்சி புள்ளியார் இங்கே இருக்க எங்கள் ஆத்துக்கார் வந்து அங்கே திருச்சியில் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு பிடிச்ச ஒரு இதாக வச்சுருக்கேன். அதை அவருடைய இளமை ஞாபகங்களுக்காக அதை வச்சுருக்கேன். இது மகாபலிபுரம். இது பல்லவ அரசர்களால் பண்ண மோனோலித்திக் இதுன்னு சொல்லுவான், இந்த ராக்கெட் கேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இந்த ஆர்கிடெக்சர் வந்து அவள் பண்ணினது. இதில் வந்து பஞ்ச ரதங்கள் அது இருக்குது. இது சீஷோர் டெம்பிள், அது லைட் ஹவுஸ். இது வந்து அந்த வெண்ணத்தாழி கல் ஒன்று நின்றுருக்கு, அது எப்படி நிற்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் பாதியிலே சிலதெல்லாம் சிற்பங்களெல்லாம் விட்டுட்டு ராஜா தவறி போனதுனால அந்த பாதியிலே இந்த சிற்பங்கள் நின்று போயிடுது. மகாபலிபுரம் இங்கே எந்த டூரிஸ்ட் வந்தாலும் அதை பார்க்காம போகமாட்டா. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். நான் சுதா சுந்தர் and Mr. Sundar 2 பேரும் we thank all of you who had come and participated in our Golo, and especially for the Bhagyam flat owners who are all watching this and who have participated in our Golo. Special thanks to Mr. Anthony for taking this video and to Mrs. Anthony for also helping him in regarding this. Thank you so much. Thank you all. Thank you all.